மருத்துவமனைகளை பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவித்து மருத்துவர்களை பாதுகாக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று இந்திய மருத்துவ சங்கத்தின் மாநில துணை செயலாளர் பூபதி ஜான் தெரிவித்துள்ளார். பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டம் மற்றும் அமைதி ஊர்வலத்தை நடத்தினர். இதில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் பூபதி ஜான் மக்களை காப்பாற்றும் மருத்துவர்களுக்கு நாட்டில் பாதுகாப்பு இல்லை என வருத்தம் தெரிவித்தார். மக்களை காப்பாற்ற வேண்டும் என அரசு நினைத்தால் மருத்துவர்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் இந்த பிரச்சனையை அரசியலாக்கக்கூடாது எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் மருத்துவமனைகளை பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்க வேண்டும், மருத்துவர்களை பாதுகாக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினார். 2 கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். ஒன்று, மருத்துவமனைகள் மருத்துவம் கொடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்ட இடமாக அமைக்கப்பட வேண்டும் என்கிற முதல் கோரிக்கையை வைக்கிறோம். அதாவது ஒரு ப்ரொடெக்டட் ஜோன், அந்த இடத்துல பலகட்ட செக்யூரிட்டிஸ் இருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கணும், அனைத்து விதமான வசதிகள் இருக்கணும். அதாவது சமூக விரோதிகள் இந்த மாதிரி குற்றம் செய்பவர்களை யாருமே உள்ளே விடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பாதுகாக்கப்பட்ட ஜோன் ஒன்று. இரண்டாவது, மருத்துவர்களுக்காக ஒரு தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும். ஏன் இந்த சட்டம் இயற்றப்படணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிக மருத்துவ சேவை கொடுக்குறோம். குறிப்பாக தமிழகத்தான் மருத்துவ சேவையில் முன்னிலை நிலமாக இருக்கிறது. அதனால் மருத்துவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தனி சட்டம் இயற்றப்படணும், அந்த சட்டத்திலே கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். ஏன்னா இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டதான் மருத்துவர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க.